ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சைப்ரஸ் மற்றும் குரோஷியா நாடுகளுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. G7 மாநாடு முடிந்த பின் 2 நாடுகளுக்கும் செல்லும் வகையில் பயண திட்டம் மாற்றியமைப்பு. சென்னை அருகே தாம்பரம் அரசு விடுதி அறையில் படுத்திருந்த 8ஆம் வகுப்பு மாணவியின் கால்களை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். தந்தையை இழந்து குடும்ப வறுமையால் விடுதியில் தங்கி பயின்று வந்தவர் கொடூரமாக வன்கொடுமை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. தாம்பரம் அரசு விடுதியில் சிறுமியிடம் அத்துமீறிய போது தப்பியோட முயன்றதால் கீழே தள்ளி கால்களை திருகி உடைத்த கொடூரம். 2 கால்களும் உடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுமிக்கு சிகிச்சை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு விடுதியின் காவலாளியை நேரடியாக அழைத்துச் சென்று அடையாள அணிவகுப்பு நடத்திய போலீசார் சிறுமி அடையாளம் காட்டி உறுதி செய்ததை அடுத்து காவலாளி கைது செய்யப்பட்டதாக தகவல். 13 வயது சிறுமியின் 2 கால்களையும் உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வாட்ச்மேன் மேத்யூவுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ஜூன் 23ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க செங்கல்பட்டு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்போது கண்ட்ரோல் செய்வார்? சென்னை தாம்பரம் அரசு விடுதியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசு சேவை இல்லத்திலேயே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது திமுக அரசு முற்றிலும் செயலிழந்திருப்பதை உணர்த்துகிறது. குற்றம் செய்பவர்களுக்கு திமுக ஆட்சியின் நடவடிக்கைகள் மீது துளியும் பயமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை திமுக அரசு பொறுப்பின்றி கையாள்வதால் சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீது பயமில்லாமல் போய்விட்டது. குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை திமுக அரசு மறந்து போய்விட்டது என அண்ணாமலை விமர்சனம். பல்கலைக்கழக வளாகங்களில் தொடங்கி அரசு சேவை இல்லங்கள் வரை பெண் குழந்தைகள் மனித மிருகங்களால் வேட்டையாடப்படுகின்றனர். அரசு இல்லங்களில் கூட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அவல நிலையில் திமுக அரசு உள்ளதாக அன்புமணி காட்டம். தாம்பரம் அரசு விடுதியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். அரசு பெண்கள் விடுதியில் இனி பெண் காவலர்கள் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லை. மேற்கு மாவட்ட தோட்டத்து வீடுகளில் நடத்தப்படும் கொலை கொள்ளைகளை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாஜக கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் தற்போதும் உள்ளீர்களா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பதில், தற்போது ஏதும் கூற முடியாது என விளக்கம். 2024 பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொல்லுங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அதை இப்ப சொல்ல முடியாது. மாணவர்கள் ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை படிக்க பல்கலைக்கழக மானியக் குழு அனுமதி. ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ கல்வி நிறுவனங்களில் பயிலவோ ஒப்புதல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளின் போராட்டம் 4வது நாளாக நீடிப்பு. குடியேற்றத்துறையின் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய பாதுகாப்பு படையினருடன் பல இடங்களில் மோதல். வன்முறையை தடுக்க லாஸ் ஏஞ்சலிஸ் நகருக்கு தேசிய பாதுகாப்பு படையை அனுப்பிய அதிபர் டிரம்பின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 22 மாகாணங்களின் ஆளுநர்கள் கண்டனம். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இரவு நேரத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என கிளாம்பாக்கத்தில் போராட்டம், ஆர்ப்பாட்டம். கூடுதல் பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணையப் போகிறது என்பதால் திமுகவுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுவிட்டது.
அதிமுக பாமகவை பாஜக கபலீகரம் செய்ய போவதாக ஆர்எஸ் பாரதி புலம்பியிருப்பதாகவும் வானதி சீனிவாசன் விமர்சனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் மனைவியுடன் அமர்ந்து சிக்கன் கிரேவியுடன் முட்டை பிரியாணி சாப்பிட்ட நபர். இருவரையும் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை. கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் காசு இருக்கு இல்ல? கோயில்ல வந்து அண்ணாமலை கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்களாங்க? தமிழக வெற்றிக் கழகத்தில் 7ஆம் கட்டமாக 6 கட்சி மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமனம். விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 120ஆக உயர்வு. திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓடிடியில் சினிமா பார்ப்பது அதிகரிப்பால் திரையரங்குகள் வெகு காலம் நீடிக்காது என்பதை தியேட்டர் உரிமையாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் கருத்து.